ஹலோ ஆல்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹெல்த்தியாவும், ஹேப்பியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு வாட் ஐ குக் இன் அ டே வீடியோ தான் பார்க்க போறோம். மார்னிங் எழுந்து வந்த உடனே கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிக்காம, கொஞ்ச நேரம் வெளியில வந்து ரிலாக்ஸ்டா நடந்துட்டு, ஃப்ரெஷ்ஷா அந்த காத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சா, அந்த டேவே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் லேட்டா எழுந்து உடனே கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கும், இந்த மாரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நெறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் நெறைய நாள் இத ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன இத ஃபாலோ பண்றது தான் இல்ல. இன்னைக்கு டைம் இருந்தது. அதனால வந்தேன். டெய்லியும் ஃபாலோ பண்ணணும்னு தான் நெனைக்கிறது. எங்க நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆயிடுது. காலையில எந்திரிக்கிறதும் லேட்டு. டைரக்ட்டா ஹரிபரியா கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ரீசென்ட்டா ஒரு 3, 4 மந்த்ஸ்ல வெயிட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 58, 59 அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். சடனா வெயிட் அதிகமா போட்டுருச்சு. கை, கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு மேல என்னடா நிக்க முடியல, ரொம்ப டயர்டாவே ஃபீல் ஆகுதேன்னு நெனச்சுட்டே இருந்தேன். பார்த்தா வெயிட் அதிகமாயிருச்சு. வெயிட்ட அடுத்தது குறைக்க வேண்டிய ப்ராசஸ்ல இறங்க வேண்டியது தான். ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டியதில்ல. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மைதா, சர்க்கரை இதெல்லாம் கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். இந்த ஹேபிட்ட ரொம்ப வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எழுந்து வந்த உடனே எப்படியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் வாட்டராவது கண்டிப்பா குடிச்சிருவேன். காலையில வெறும் வயித்துல டீ, காஃபி குடிக்கிறது ரொம்பவே கெடுதல் தான். எங்க வீட்ல அத நாங்க ஃபாலோ பண்றதில்ல. அதுக்கு பதிலா ராகி கூழ், உளுந்து கஞ்சி இந்த மாரி செஞ்சு குடிச்சுப்போம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டாங்க. பாப்பாவுக்கும் எனக்கும் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு அவள ஸ்கூல்ல போய் விட்டு வர வேலை இருந்தனால கொஞ்சம் சிம்பிளாவே முடிச்சுக்கலான்ட்டு பிரெட் ஆம்லெட் தான் செஞ்சிருந்தேன். வீட் பிரெட் தான் எடுத்திருந்தேன். 3 எக் எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் ஆனியன், கேரட், கேப்சிகம்லாம் போட்டா இன்னும் ஃபில்லிங்காவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்குன்ட்டு அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சர்க்கரை, மைதா, பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு அடுத்தது நம்ம ஒதுக்க வேண்டியது இந்த இட்லி மாவு தான். "என்னது இட்லி மாவெல்லாம் அவாய்ட் பண்ணுமா?" அப்படின்ட்டு எல்லாரும் கடுப்பாயிருப்பீங்க. ஏன்னா என்னாலயும் இட்லி மாவுலாம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இட்லி மாவு நம்மளோட எமோஷன். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொடி இட்லி இப்படின்ட்டு வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை நான் எடுத்துக்கவே வேண்டான்லாம் சொல்ல வரல. ஒரு வேளை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மதியமும் ரைஸ் தான் சாப்பிட்றோம். இதில காலையிலயும் ரைஸு, நைட்டும் ரைஸ்னா, ஏன்னா மாவுல மோஸ்ட்லி ரைஸ் தானே இருக்கு. அதனால காலையில மோஸ்ட்லி அன்குக்டு ஃபுட்டு, இல்லைன்னா ஏதாவது சிம்பிளா கூழ், கஞ்சி, ஃப்ரூட்ஸ் மட்டும் இந்த மாரி எடுத்துக்கலாம். வெயிட் எனக்கு ஏறுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த 58, 59 தாண்டி அடிக்கடி 60, 62 இந்த மாரியும் வந்திருக்கு. ஆனா 65 வரைக்கும் வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா லாங் பிரேக்கா விட்டேன். எப்பலாம் வெயிட் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்பலாம் கொஞ்சம் ஜர்க் ஆயிரும். ஏதாவது பண்ணி கொஞ்சம் குறைச்சிருவேன். மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா மறந்துட்டு ரொட்டீன் லைஃப்குள்ள போயிருவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த டயட்டு, வெயிட் லாஸ் ஜேர்னி, எக்ஸசைஸ், யோகா இப்படிலாம் போகாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிற ஒரு மோட்டிவோட போகலாம். வெயிட் லாஸ் பண்ணுறது இந்த 21 டேஸு, 100 டேஸு, அடுத்த மேரேஜ்க்குள்ளே, ஃபஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே, அடுத்த வெட்டிங் டேக்குள்ளே இப்படின்ட்டுலாம் வைக்காம கொஞ்சம் இழுத்து நிதானமாக தான் கொண்டு போகணும். ஏன்னா, சடனா நம்ம குறைக்கிறதெல்லாம் ஈஸி தான். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் குறைக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். இத நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருந்தது தான். ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணுன்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நடுவுல கொஞ்ச நாள் அப்படியே அந்த வாட்சையே தூக்கி போட்டேன். எங்க இருக்குன்னு கூட தெரியாம இருந்தது. இப்ப தான் தூசி தட்டி எடுத்து சார்ஜ் போட்டு, இனிமே 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். வயிறு லைட்டா காலியா இருக்கப்ப தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் பக்கம்லாம் போகணும்னு தோணும். கருக்கு முறுக்குன்னு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடலான்ட்டு தோணிட்டே இருக்கும். அதுக்காகவே விடக்கூடாது. 3 வேளை கரெக்ட்டா சாப்பிட்றணும். அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு வயித்த ஃபில்லிங்காவே எப்பவும் வச்சுக்கணும்னு நெனச்சிட்டுருக்கேன். அடுத்தது லஞ்ச் செய்யலான்ட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்ட்டு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா எனக்கும் பாப்பாக்கும் மட்டும் தானே. குழம்பு, ரசம், பொரியல்னு என்னடா செய்றதுன்ட்டு யோசனையா இருந்தது. அதனால புடலங்கா மட்டும் வச்சு கூட்டு பண்ணிக்கலான்ட்டு கடல பருப்பு ஊற போட்டு வச்சுட்டேன். கூடவே சாப்பாட்டுக்கும் ரைஸை ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிக்கலான்ட்டு பச்சை பயிரையும் ஊற போட்டு வச்சுருந்தேன். சம்மர் சீசனுங்கிறனால கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. மாம்பழம் கேலரிஸ் அதிகம்தான். ஒரு ஃபுல் மாங்காய் எடுத்துட்டா அவ்வளோதான். நிறைய கேலரிஸ் ஆட் ஆயிரும். அதனால குட்டி குட்டியாக பீஸ் போட்டு 2, 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். மனசுக்கு ஆசைப்பட்டதை கண்டிப்பாக சாப்பிட்றலாம். ஆனால் அதை எவ்வளோ சாப்பிட்றோங்கிறதுல தான் இருக்குது.
நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக ஒரு டைம் கோவமாக இருக்கப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கப்போ நமக்கே தெரியாமல் வெறியாகி ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். எதாக இருந்தாலும் ஒரு அளவோடு சாப்பிட்டுக்கிட்டா ஒரு தப்பும் கிடையாது. இந்த மைதா சுகரை மட்டும்தான் சுத்தமாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற எதாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ரைஸை குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டா கேலரிஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. சுகரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு 3-4 வருஷமாகவே நான் இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். புடலங்காய் கூட்டுக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் கூட சேர்க்காம குக்கரில் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? புடலங்காய், அது கூட ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஜீரகம், சாம்பார் பொடி, உப்பு இதை மட்டும் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்படியே விட்டால் தண்ணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட முடியாது. அதனால நான் இது கூட தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காவை எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேலரிஸும் அதிகமாக ஆட் ஆகும். எப்படி இந்த பொரியலுக்கெலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துப்போமோ அதே மாதிரி தான் இந்த கூட்டுக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. எண்ணெய் சேர்க்காமலே அந்த பச்சை தேங்காய் வாசம் ஏதோ தேங்காய் எண்ணெயில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட் கொடுத்தது. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்து செய்கிறனாலவே என்னமோ இந்த அரைச்சி விட்ட குழம்புலாம் நான் அதிகமாக செய்யவே மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் செய்கிறதே பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டே வெயிட் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் எனக்கு தைராய்டும் இருக்குது, பிசிஓடியும் இருக்குது. ஏதாவது ஒன்று இருந்தாவே வெயிட் தாறுமாறாக ஏறும். இதில் 2மே இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. லஞ்சுக்கு எப்போவும் கொஞ்சமாக ரைஸ், 2 வகை பொரியல், இல்லை ஒரு வகை தான் பொரியல்னால் அந்த குழம்புல ஏதாவது காய் போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே முட்டை ப்ரோட்டீனுக்காக. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேலன்ஸாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு தயிரை மோராக செஞ்சு குடிச்சிட்டேன். இந்த பிசிஓடிக்கு டைரி ப்ராடக்ட், அதாவது இந்த பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோராக எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் பண்ணேன். டயர்டாயிடுச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தான் பசிக்கிறப்ப கருக்கு முறுக்குன்னு ஏதாவது சாப்பிட்லாம் போல் இருக்குமே. அதனால இந்த மிக்சர், முறுக்கு பக்கம்லாம் போகாமல் மக்கானா ரெடி பண்ணேன். மக்கானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். அதனாலவே இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். இதை பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இந்த அமுத்தி பார்த்தா நமத்து போன மாதிரியே இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் மொறுமொறுன்ட்டு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பட்டர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். ஈவினிங் போல் அவ்வளோதான். இனிமேல் வெளியில் போகிற வேலை இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணி தான் 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு வெளியில் வந்து அந்த ஃப்ரெஷ் ஏரை வாங்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கிட்டு நடக்கிறதும், ஈவினிங் டைமில் இந்த பச்சை பசேர்னு இடத்துல நடக்கிறதும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதெல்லாம் ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே டின்னர் குக் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். அடுத்த நாளுக்கு மில்லட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலான்ட்டு கம்பை ஊற போட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சால் நல்லாயிருக்குன்ட்டு. டின்னருக்கு சப்பாத்தியும் சோயா சங்க்ஸும் பண்ணலான்ட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். இந்த தைராய்டுக்கு கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ், பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. எப்போவாவது ரேராக எடுத்துக்கலாம். ஆனால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறது தான் தப்பு. சோயா சாஃப்டாகிறதுக்காக கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு மசாலா ரெடி பண்ண வந்துட்டேன். தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், அரைச்சி வச்சுருந்த மசாலா, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசம் போய் வேகணும். அந்த கேப்பில் நான் பால் சூடு பண்ணி தயிருக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சோயாவை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். சோயாவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்காக ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோயா ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. அதனால் மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக கரம் மசாலா, கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக நான் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஒரு சில கூட்டம்லாம் சுற்றிட்டுருக்கு, சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையும், அப்புறம் சுகர்லாம் ரொம்பவே குறைஞ்சிரும் அப்படிலாம் சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மை கிடையாது. டாக்டர் சொல்கிறத நம்ம எங்கே கேட்குறோம்? இந்த சுகருக்கெலாம் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது, அதனால சப்பாத்தி 2 மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிரும் போல் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது.
சப்பாத்தியாக இருந்தாலுமே 2 இல்லைன்னா மேக்ஸிமம் 3 எடுத்துக்கலாம். ரைஸை விட சப்பாத்தி எதில் பெட்டர்னா, அதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் சப்பாத்தி ப்ரிஃபர் பண்ணுறது. மற்றபடி சப்பாத்தி ஹெல்தி தான், அதனால நான் 4-5 சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக வெயிட் குறையவே குறையாது. இன்னும் சொல்லப்போனால் சப்பாத்தியை நைட் டைம் சாப்பிடாம இருக்கிறதே பெட்டர் தான். ஏன்னா அது டைஜஷன் பண்ண அதிக நேரம் எடுத்துக்கும். க்ளூட்டன் இருக்கிறது எல்லாமே உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் தான். அப்படி பார்த்தா மைதாக்கு அடுத்தது இருக்கிறது இந்த கோதுமை மாவு தான். நமக்கு டைம் கிடைக்கிறப்ப கோதுமை மாவாக வாங்காமல் முழு கோதுமையாக வாங்கி கழுவி காய வச்சு அது கூட இன்னும் சுண்டல் பட்டாணி இந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அது ஹெல்தி. டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிக்கவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் கம்பை அரைச்சி கூழுக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். மில்லட்ஸை எடுத்துக்கிற விதம்ன்ட்டு ஒன்று இருக்குது. பவுடராக அரைச்சி வச்சு அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி ஊற வச்சு புளிக்க வச்சு சாப்பிட்டா அதோட முழு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். பச்சை பயிரும் நல்லா ஊறி வந்துருச்சு. அதனால் முளை கட்டுறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுட்டேன். வாஷ் பண்ணாமல் அப்படியே ஊற போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். சீக்கிரத்தில் ஸ்பாயில் ஆயிரும். அதனால் வாஷ் பண்ணி முளைக்கட்ட வைக்கிறது ரொம்பவே பெட்டர். கூடவே காலையில் சாப்பிட்றதுக்காக பாதாமும் கருப்பு திராட்சையும் ஊற போட்டு வச்சிட்டேன். 10,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்க போயாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.